வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சங்கராந்திக்கு வஸ்டனம் என்ற ஒரு தெலுங்கு படத்தை தமிழை டப் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி நடிச்சிருக்காங்க அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ரெண்டவர் தெலுங்கு ஆக்டர். உங்களுக்கு நிறைய தெலுங்கு படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எங்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே ரொம்ப பேசாமல் படத்தோட ஆரம்பத்துக்கு போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்களா ரெண்டு பேர் காமிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் சிஎம், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு பிரசிடென்ட் இருப்பார் அவர். ரெண்டு பேருமே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க, அதை செல்யூட் சொல்கிறாங்க. இன்டர்வியூ அப்புறம் பார்த்தோம்னா நியூஸில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரலுக்கே அகேன்ஸ்டாக சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட சிஓ. இப்போ எப்படி நம்ம இந்தியாவுக்கு ஒரு நம்ம சுந்தர் பிச்சை இருப்பார் கூகுளோட சிஓ. அவர் வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணால் டைரெக்டாக டெல்லி தானே இப்போ வரேன். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சிஎம் சென்ட்ரலுக்கே அகேன்ஸ்டாக போய் இவரை நான் இங்கெல்லாம் கூப்பிட்டு வருவேன்னு சொல்லி இவர் தமிழ்நாடுக்கு கூப்பிட்டு வந்து அவரை மீட் பண்ண வைக்கிறாரு. அவர் ப்ரைவேட் ஜெட்டில் வர்றாரு. ஜெட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிட்டு நம்ம பார்ட்டி பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்களா, சார் எங்கள் கூட வாங்க சார், நாங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக இடத்துக்கு போய் கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டோம்னா எப்பவுமே நான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்களே, ஃபார்ம் ஹவுஸில் என்னென்ன பண்ணுவாங்களோ உங்களுக்கு தெரியும். வந்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்ட்டி பிரசிடென்ட் விடிவி கணேஷன் அவர் என்ன சொல்கிறாங்களா, சார் ஃபார்ம் ஹவுஸ் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சீஃப் மினிஸ்டர் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் வேலையை முடிச்சுட்டு நம்ம கிட்ட மேற்கான டீல் பிஸ்னஸ் டீல்ட்டாக வந்துருக்காரு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை டைரெக்டாக சென்ட்ரலில் போய் விற்றுலாம், டெல்லியில் உங்களுக்கு ஃபோன் வரும், நீங்கள் அப்படியே போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிவி என்ன சொல்கிறாங்க, நான் இல்லை சார் நீங்கள் வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை நம்புறேன்னு சொல்கிறேன். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஓகே நீ பார்த்து கூப்பிட்டு போ அப்படியே நம்ம விடிவி சாரா பக்கத்தில் நம்ம மீனாட்சி மாதிரி இருக்காரு, எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க போகிறாங்க. அங்கே போய் ஃபார்ம் ஹவுஸ் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் மீனாட்சி சௌத்ரியா, அவங்க முன்னாடி பேர் மீனாட்சி சௌத்ரி, படத்தில் பேர் பார்த்தீங்கன்னா மீனுன்னு வச்சிருக்காங்க, ஆனால் மீனாட்சி. அவங்க போய் மீட் பண்ணி அங்கே ஃபார்ம் ஹவுஸில் கொஞ்சம் சாப்பாடு சொல்லி தராரு. விடிவி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நல்லா சமையல் செய்கிறார். அவருக்கு சுற்றி என்ன நடக்குறது தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செஃப்னு ஆளுங்க இருப்பாங்களே, சுற்றி இருக்க ஆளுங்க அந்த வெயிட்டரிங் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த கெஸ்ட் வந்துருப்பாரு, அந்த மிகப்பெரிய சிஇஓ, அந்த சிஇஓ தூக்கிட்டு போயிடறாங்க. நிக்கில், அவரோட பேர் நிக்கில். அவரை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக கிட்னாப் பண்ணி வச்சிடறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சண்டை போடுறாங்க முடிச்சிருக்கு. ஆனால் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு போய் இவங்க வந்து சீஃப் மினிஸ்டரை பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு கிட்ட சொல்கிறார், அப்பவே சொன்னடா தடதலை என்னடா கூப்பிட்டு போனோம்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தீங்கன்னா பிஜு பாண்டியன்னு வருது. சார் நான் உங்களுக்கு நிக்கில தன்று, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுமா, என் அண்ணன் ஜெயிலில் இருக்கா, அவனை மற்ற வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மீனாட்சிமா பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பென்ட்ரைவை போட்டு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. பிஜு பாண்டேயும் இன்னொரு பாண்டே இருப்பார், பாண்டே பிரதர்ஸு இன்னொரு நாயக் பிரதர்ஸ் இருப்பாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா பாண்டே பிரதர்ஸுக்கு நாயக் பிரதர்ஸ்க்குன்னு சண்டை எப்போவுமே நடந்திருக்கும் போல். இந்த பாண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லோக்கலாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இல்லீகலாக பார்த்தீங்கன்னா இப்போ காசு தண்டா கொலை பண்ணுற அந்த மாதிரி வேலை கூட செய்வாங்க. இந்த பாண்டிக்கு நாய்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா சண்டை வரும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு என்ன பண்ணிட்டேன்னா பிஜு பாண்டியோட அண்ணன் அவனை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுருந்தாங்க. ஜெயிலேருந்து கூப்பிட்டு தான் நம்ம நிக்கில கிட்னாப் பண்ணியிருக்கான் போல். உடனே சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஜெயிலரை கூப்பிட்டாங்க. ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒரு ஜெயிலர் இருப்பார். நம்ம ஜெயிலர் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினிகாந்த் அன்ரோல்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெயிலரை கூப்பிட்டாங்க. ஜெயிலர் கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் நிறைய வணக்கத்தை வைக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. நம்ம சீஃப் மினிஸ்டர் கேட்குறாங்க, இப்போ அனுப்பிவிடுங்கப்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு நம்மளோட ஜெயிலர் என்ன சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் முடியாது சார் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் உடனே போய் ப்ரெஸ் மீட்டிங்லாம் கூப்பிட்டு உங்கள் மானத்தையே வாங்கிடுவேன்னு சொல்லுவாங்க. எப்பா சாமி ஆளை வச்சுருப்பா, நான் சும்மா ஃபன்னுக்கு தான்ப்பா கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் சீஃப் மினிஸ்டர், இல்லை நீ எவ்வளோ சின்சியராக இருக்க பார்க்குன்னு தான் கேட்டேன் அப்படி சொல்கிறார். அதுக்கு நம்ம ஜெயிலில் சார் நீங்கள் ரொம்ப சின்சியரான ஆளுங்க போல் சார், நைட்டில் கூப்பிட்டு எங்களை போலீஸோட சின்சியாரிட்டி கேட்கலாம் சார், வாழ்க்கை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த லூஸு ஜெயிலர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க, இந்த சுற்றி பிரசிடென்ட் மீனாட்சி அம்மன் இருக்காங்க. இப்போ எப்படி தான் கூப்பிட்டு வர போகிறோன்னு தெரில. அப்புறம் அவர் சொல்கிறார், நம்ம இந்த மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு வரணுமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா சொல்லணும் இவர் ஒன்று இருக்காரு நம்ம கூட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டிவி ஆன் பண்ணி நியூஸில் பார்க்குறோம். நிக்கில் மாதிரியே ஒரு ஆள் இருக்கார் போல். அவர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆள் போல். அவரை உடனே போலீஸை அனுப்பி கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்களா, நிக்கில் மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுறாங்க. நாளைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர்
அனுப்பி என்ன சொல்கிறாங்களோ, இங்கே பாருங்கள் நிக்கில் எங்கள் கூட தான் சேஃப்டியாக இருக்கிறார், நாங்கள் டீலெல்லாம் பேசிக்கிது, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அவரை நம்ம டெல்லிக்கு அனுப்பிடுவோம்னு நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ப்ரெஸ் மீட் தாலிங்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீன் உள்ளே போகிற பார்த்தீங்கன்னா இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் பிஜுவை விட அந்த பாண்டியை விட மாட்டா, நான் எப்படி தான் அவனை கூப்பிட்டு வரணும்னு சொல்ல போதா நம்மளோட மீனாட்சிமா மற்ற போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவர் தான் நம்மளோட ஹீரோ வெங்கடேஷ் ரகுபதியோட பாஸ்டர் சொல்கிறாங்க சார். அவர் பாஸ்ட்னா பெரிய பாஸ்ட்ல சார், ரொம்ப கோல்டு பிளட் சார், எப்பவுமே சீரியஸாக இருப்பார், இது வரைக்கும் 100க்கும் மேல் பார்த்தா என்கவுண்டர் பண்ணியிருக்காரு, அப்படியெல்லாம் பாஸ்டில் பண்ணுற சண்டை ஷூட் அவுட் அது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே நடந்தா போயிடுச்சு, அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல போட்டால் நம்மளோட ஒரு டிஜிபி பெரிய ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, சார் அவன் நம்ம தூக்கிட்டோம் சார், சஸ்பென்ஷன் போயிட்டான், அதுக்கப்புறம் அவன் ரிட்டையர் வாங்கிட்டு போயிட்டான் சார், இருந்த ஒரு நல்ல ஆஃபீஸரும் நீங்கள் வில்லியாடா, ஓகே அப்போ நம்ம மீனாட்சி சொல்லுவாங்க, சார் என்னால் முடிஞ்சா நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எப்படி ஒன்றும் தெரியும்னு சொல்கிறாங்க, சார் அவனோட எக்ஸ் லவர் சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார் கூப்பிட்டு வரேன், ஓகே நீங்கள் போயிட்டு கூப்பிட்டு வாங்க சொல்கிறேன். கூப்பிட்டு வாங்கன்னா தேடி பார்க்கணும், பிகாஸ் அவர் எங்கே போனாலும் தெரியல, வேலையை விட்டு போயிட்டாரு, ஸோ எங்கே போனாலும் தெரியாது. ஸோ அப்படிலாம் கூப்பிட்டு வரலன்னு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சைடில் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு குழந்தை இல்லை சாரி 4 குழந்தை. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு செகண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டான்ஸுக்கு போகிறாங்க, ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் இவங்க 2 பேருக்குமே எப்படியான லவ் வந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் இருக்க போல, அவர் போலீஸ் ஆஃபீஸ் தானே, அங்கேருந்து சஸ்பென்ஷன் ஆகி தானே வராரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு சைடில் உட்காந்துருக்க போகிற, அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடி போயிருக்காங்க, மாப்பிள்ளை தேடி போயிருக்காங்க, ஆனால் எதுவுமே சிக்கலை போல. ஸோ அப்படியே இவங்க 2 பேருமே அவங்க சோக கடையை ஷேர் பண்ண போகிற, இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் பிடிச்சி போகிற, உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனு, அப்படியே யாருமே இல்லை அவருக்கு சொந்தக்காரங்களா, அவருக்கு அப்பா அம்மாவும் இல்லை, ஸோ அவர் தனியாக இருப்பார். ஸோ அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா தான் அங்கே இருக்காரு, அண்ட் அங்கே இருக்க வேலையில் அவர் செஞ்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கலாம். ஸோ ஸ்டேஜுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ப்ரெசென்ட் வேணா அவங்க ஸ்டேஜுக்கு போய் டான்ஸ் ஆடி எல்லாம் முடிச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எம்எல்ஏ எம்பிலாம் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாடா நான் ஃபுல் அரங்குக்குமே போட்டு டான்ஸ் ஆடுற ஒரு அரங்க சொல்லுவாங்களா ஸ்டேஜ், அது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணுறாரு அவங்க அப்பாடா. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் அப்படி என்ன மேஜர் ப்ரிஃபரன்ஸ் தராங்க, அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க. அப்பா பற்றி ஒன்றும் பேசல, எம்எல்ஏ எம்பி கிட்டையும் மைக்கு கூட தரல பேச. ஸோ அதெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. ஸோ நைட் உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே 6 வருஷத்துல 4 குழந்தையே பெற்றுத்தாங்க. ஸோ இது கடுப்பான மாமனார் பார்த்தீங்கன்னா, எப்பா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாப்பா, தனியாக படுக்கிறதுக்கோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே புரியும் தனியாக படுத்துக்கோன்னு என்னன்னு. ஸோ ஆளில் நடுப்பாயில் பார்த்தீங்கன்னா 4 குழந்தையும் இருக்கும், நடுவில் அவங்க மாமனார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாமியார், அதெல்லாம் 2 பேர் ஹீரோயினோட அம்மா அப்பா. நடுவில் பக்கம் ஒரு சைடில் நம்ம ஹீரோவும், இன்னொரு ஆப்போசிட் சைடில் எக்ஸ்ட்ரீம் சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின். எப்படியோ நைட்டை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஒரு குத்துன்னு டான்ஸ் ஆடுறாங்க. குத்துனா அண்ணன் குத்து இல்லை, டான்ஸ் ஆடி முடிச்சுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுங்களா வெளியே வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மாமா உங்கள் பொண்ணு அதுக்கப்புறம் உங்கள் மாப்பிள்ளையை பண்ண வேலை என்ன தெரியுமா, நடுவில் அப்பளத்தை வச்சு நிறைய ஒடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு மேலெல்லாம் போய் டான்ஸ் ஆடிருக்காங்க, நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க போல, ஊர் ஃபுல்லாக போய் டான்ஸ் ஆடிருக்காங்க போல. அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கு போல அப்படிலாம் சொல்கிறாங்க. வீட்டுள்ளே டான்ஸ் ஆடாமல் ஏன் வெளியே போய் டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் இருக்காங்க, யாராவது ஹீரோயினோட பையன் நடுவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நானா வார்த்தை தெரியும் அசிங்கமாக கழுவி ஊற்றுறான்னு ஊர் மக்களை பார்த்தா அவங்க கார்டு அப்படியே மூடிடுறாங்க. ஒருத்தனுக்கு பார்த்தா கார்டுலேருந்து ரத்தமே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அவன் தாத்தாவையே தித்துற அசிங்கம். அதான் மாமனாரை திட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அளவு திருப்பான்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் சீன் காமிக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மீனாட்சி என்ன சொல்கிறாங்களா, ஏற்கனவே சொல்கிறேன் 2 ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹீரோயின் மீனாட்சி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சிஎம் கிட்ட, சார் நம்ம ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு, அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ கிராமத்தில் கடலூர் அந்த மாதிரி கிராமத்து சைடில் தான் அவர் இருக்காரு, நம்ம போய் அவர்கிட்ட பேசி நம்ம கூப்பிட்டு வரல, இந்த மிஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லிடுறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்போ நடுவில் அவர் பையனை கூப்பிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அப்படியே உக்காந்துருக்காரு சோகமா. அப்போலாம் தெரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வேற யாரும் மேலே அவருக்கு சின்ன வயசுல ஒரு சொல்லி தந்த மாஸ்டர். அண்ட் அவர் மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காரு. அது காரணம் பார்த்தீங்கன்னா
நம்ம மாஸ்டர்னால தான். அவர் எக்ஸாம்ல காப்பி அடிச்சிருப்பார் போல. அதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா மாத்தி விட்டுருக்க மாத்திர ஒரு தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க. நீ பண்ணிட்டு தப்பு உனக்கு எப்பயோ புரியுதா, அப்போ நீ பெரிய ஆளா வந்துடுவா பெரிய தத்துவம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன புரியல. அண்ட் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொன்று மாஸ்டர் ரொம்ப சோகமா இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை தந்துடுறாங்க. அண்ட் பழத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே காசை வச்சு தந்துடுறாங்க. ஸோ அந்த காசு பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவுக்கு அவங்க அந்த மாஸ்டருக்கு போயிடும். ஸோ அந்த காசு யாரோட பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரோட காசு தான். ஸோ மாமனார் கேட்குறாங்க எங்கப்பா காசு போயிடுச்சு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் இருப்பாங்க, ஹீரோட பையன். அவங்களும் சொன்னாங்க இல்லை பேக்கில் ஓத்து இருந்துச்சு அதில் கீழே விழுந்துச்சுன்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு திறராக பேச, சின்ன பையன் குட்டி பையன் திறதாக பேச. அந்த திறலையே பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் பயந்துட்டு நீ சொன்னது கரெக்டாக இருக்கும், பேக்கில் இருந்ததான் கீழே வந்துருக்கோம் அப்படியெல்லாம் ஃபன் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கா. அந்த சின்ன பையனோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபன்னாகவே இருக்குது. அண்ட் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம மீனாட்சி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இறங்கி இங்கே வந்துட்டாங்க. அண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் அப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அப்படிலாம் தெரிய வந்துச்சு அவங்க எக்ஸ் லவர்னு. அப்படிலாம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த ட்ரெயின் சீனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷேரே பண்ண வெறும் போலீஸ் ஆஃபீஸராக ஷேர் பண்ணாங்க. அவர் எக்ஸ் போலீஸ் என்னோட எக்ஸெல்லாம் வந்து ஷேரே பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் கேட்டோடனே என்ன நினச்சோன்னா அப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க என்னச்சுன்னா நான் போலீஸ் ட்ரைனிங்கில் அவரோட சீனியர் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியர். அப்போ நான் சொல்லி தண்டிருக்க பொண்ணு. ஸோ என் மேலே லவ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ணி திண்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஆகலன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போனோம். அந்த காரணம் எதுக்காக சொல்கிறாங்களா, பிகாஸ் இவரை சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவர் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்களா, இந்த போலீஸாக நம்மளுக்கு செட் ஆகாது வா நம்ம போயிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் மீனாட்சி சொல்கிறாங்க இல்லை நான் போலீஸோட இருப்பேன், எனக்கு லவ் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மீனாட்சி அப்படியே போலீஸ் ஆஃபீஸராங்க. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா அடியே டைமில் சஸ்பென்ஷன் வாங்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் வேலையை தூக்கி போது இங்கே வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்போ போப்பர் என்ன சொல்லியிருக்காரு, நான் எப்போவுமே உனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வித்து போன 3 மாதத்துல கல்யாணம் பண்ணிட்டு 6 வருஷத்துல 4 குழந்தைய பெற்று வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஷேர் பண்ணி என்ன ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போகடா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த கேஸை சால்வ் பண்ண. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா விடலை. ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ சிஎம் கிட்டலாம் பேசி சிஎம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க நல்லா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்கிறாங்க, நானும் வருவேன், என் அப்பாவும் வருவார், அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் வேலை செய்கிறவரை, அதுக்கப்புறம் என்னோட பையனும் வருவாங்க, நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்கிறாங்க. இதை நான் ஃபேமிலி மிஷனாக கேட்க போகிறேன். இல்லை நான் வந்து தான் அப்படின்னா என்னோட புருஷன் வருவான்னு சொன்னால் ஓகே எல்லாருமே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகி நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா செலிட் வைக்கிறாங்க. செலிட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிச்சு இடுப்பு. அப்படிதான் தெரிய வந்துச்சு அவரோட உடம்பே இப்போ சரியால, அவருக்கு ஒபிசிட்டி வந்துச்சு, அது வந்துச்சு, நோய் பெரிய லிஸ்ட் ஆஃப் நோயெல்லாம் சொல்கிறாங்க டாக்டர்ஸு. பிகாஸ் அவர் ரொம்ப 6 வருஷமாக 6 to 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கே பண்ணாமல் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து சின்ன சின்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஃபிட்னஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தேவைப்பட்ட ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே சார் நான் ஃபிட்னஸாக இருந்தாலும் நான் மென்டலாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னா பார்க்குறாங்க. ஸ்கெட்செல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வில்லனை வெளியே அனுப்ப மாட்டாங்களா சரௌடியா. ஸோ ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போது சிஎம்மோட பவர் வச்சுன்னா போகிறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே சண்டை நடக்கிற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிய இருப்பாரு, அவன் எப்படியாச்சும் ஜெயிலை பற்றி வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு விட்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஹாஸ்பிட்டல்ஸாக ஃபேக் டாக்டர்ஸோ ஃபேக் நர்ஸஸாக இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் எப்படியோ அங்கேருந்து அந்த ஜெயிலரை ஏமாற்றிக்கிட்டு நம்மளோட இவங்க இருப்பாங்க யார் நம்ம ஃபுல் கேங்குமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பிஜு பாண்டியை கூப்பிட்டு வந்து அப்படி ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே டைமில் இவங்க தேடிட்டே வராங்க பின்னாடி அந்த ஜெயிலரோட ஆளுங்கள்லாம் பின்னாடியே தேடிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் டிஜிபி, அதுக்கப்புறம் மீனாட்சிமா, அதுக்கப்புறம் பசங்க, அதுக்கப்புறம் அவங்களோட 2 அப்பா மாமனார் அவங்களாம் பின்னாடியே அந்த வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அந்த கேரவானில் சிஎம் அரேஞ்ச் பண்ண ஒரு கேரவானில் போகிறாங்க. சிஎம்லாம் வரவே இல்லை. ஸோ சிஎம் அந்த ஃபேக்கு கெஸ்ட் இருப்பார் வெளிநாட்டில் அவங்களும் தனியாக இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அப்படியே நம்மளோட பிஜு பாண்டியக்கு இருக்காரு. பாண்டிய பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இவங்க கூட வரப்போகிற பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாடி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க. சும்மா இல்லாமல் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி இல்லை நான் இப்படி தொத்து விடுறாங்க. அந்த தொத்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. இவர் சப்போர்ட்டே இல்லாமல் கீழே போய் விழுந்துடுறாங்க. ஸோ கீழே போய் விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பஸ்ஸு வந்து அவரை மோடிட்டு கீழே போய் விழுந்துறான்னா அந்த மேலே இருந்து ஹில் ரீஜன் மாதிரி இருக்கு, மவுண்டன் மேலே மாதிரி மலை. ஸோ அங்கேன்னு கீழே விழுந்து ஒரு பஸ் வந்து மோடி அவர் ஸ்பாட்லேயே செத்து போய்த்தார. அவரோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கான படம் வந்துருக்குமே நம்ம பிரபுடேவா படம். ஸோ அது மாதிரி மேட்ச் அப் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஜு பாண்டியக்கு ஃபோன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அவரு ஓகே அவரால் பேச முடியாது பிகாஸ் வாயில் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. ஸோ அதை ஏற்ற மாதிரி அவர் நம்பி இப்படி ஓகே நீங்கள் செயலில் மட்டும் காமிங்கன்னு சொல்லி செயலில் அந்த கயிறு வச்சு எப்படியோ பொம்மை செய்கிற
பொம்மை பண்ற மாதிரி செயலிலாம் வச்சு நம்ம பிஜு பாண்டியை நம்பிடுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கூப்பிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிய அண்ணனை கூப்பிட்டு போறேன்னு ரெடியா இருக்காங்க. அந்த போற வழியில பார்த்தீங்கன்னா நான் கேரவன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஹீரோயினுக்கு இப்போ பார்த்தா சண்டை நடந்துட்டே இருக்கும். ஆஸ் யூஷுவல் தானே ரெண்டு ஒய்ஃப் எக்ஸுக்கு ஒய்ஃப் இப்போ கரண்ட் ஒய்ஃபுக்கு அப்படியே சண்டை நடந்துட்டே இருக்கு. பெரிய சண்டைலாம் ஒரு மாதிரி காமெடியாக இருக்கு பார்க்க, ஒரு மாதிரி கிரிஞ்சாகவும் இருக்கு அந்த சண்டை பார்க்க. ஸோ அப்படியே சண்டை போகிற வழியில இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு பிரகாஷ் பாண்டியா இருப்பான், அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது நான் வந்து அப்படியே நிக்கல தர, பிகாஸ் நம்ம நாய்க்கு பார்த்தீங்களா அட்டாக்ல இருக்கு, அவன் எப்போ வேணாலும் வந்து அதை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் இப்போ ஹீரோ கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ கேங்குள்ள சண்டை நடந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவனை தள்ளி ஊற்றிடலாம் அண்ணனை. ஸோ அப்படியே கேங்கில் எல்லாருமே செத்து போன மாதிரி காமிப்பாங்க. ஸோ செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வருவார், யார் நம்மளோட தம்பி பாண்டிய வந்து பார்ப்பாரு. ஸோ ஓகே இந்த சண்டையில் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம் அவர் பிளான், நம்ம ஹீரோட பிளான். ஸோ அதே மாதிரி கேங்குக்கு சண்டை நடக்குது. அதை நாய்க்கு வந்து அட்டாக் பண்ணுற, பிஜு பாண்டியை கொலை பண்ண. அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பாண்டியை கொலை பண்ண நாய்க்கு வர. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பாண்டிக்கு தெரியாது அவர் செத்து போய்தானு, உயிரோட இருக்கான்னு நினைக்கிறாரு. ஸோ கேங்குக்கு சண்டை நடக்குது. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு சைடுமே கேங்கு செத்து போய்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செத்து போகும்போது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பாண்டிகிட்ட நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க, இவன் செத்து போய் 48 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு செத்து போனதுக்காக தான் நீங்கள் எல்லாம் உயிர் தந்திருக்கீங்க, நீங்களா செத்து போக போறீங்கன்னு சொல்றாங்க நம்மளோட ஹீரோ. ஸோ அந்த கேங்குக்காக சண்டை நடத்திட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி பாண்டிய வராரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க செட்டப்லாம் பண்ணிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா அண்ணன் பாண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் செத்து போன மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அப்புறம் இவர் நம்பிடுறாரு, யார் நம்மளோட தம்பி பாண்டியை பார்த்தா நம்பிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சடன்லி அந்த ஜெயிலர் இருப்பாரு, அவன் வந்து என்ட்ரி தந்து ஒரு வீடியோ மாதிரி காமிக்கிறான், ஒளிஞ்சிருக்க ஒரு வீடியோ எடுத்திருக்கான் போல. இவங்க பண்ணியிருந்த ஆக்டிங் மாதிரி நம்ம பிரகாஷ் பாண்டியை நம்ம அண்ணன் பாண்டிய இருப்பானே அவன் ஏற்கனவே கொலை பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த கொலை பண்ணி அதில் சீன்ஸ் எல்லாம் வச்சு கொலை பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வைக்கணும், செத்து போய்த்தான் வந்து ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் அப்படியே இருந்தால் எப்படி தெரியும் தம்பிக்கு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் குத்தி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரத்தம் அப்ளை பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் பாண்டிகிட்ட சொல்லுவார், ஏற்கனவே செத்து போன பணத்துக்காக தான் நீங்கள் இப்போலாம் சாவ போறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அது எல்லாமே காமிச்சிட்டு நம்ம இவன் பார்த்தீங்கன்னா செம்ம கோவமாயிட்டா, யார் நம்மளோட தம்பி பாண்டே எல்லாருமே கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் போத்துறா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதின்னு அடிச்சு அந்த வில்லன்ஸ் எல்லாரும் அடிச்சு அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி, பிகாஸ் அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. அது என்ன ஆயிடுச்சு, எப்படி அந்த கோவம் வந்துச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அவருக்கு நிறைய டிசீஸ் இருக்கு, அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பொண்டாட்டி அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்கர் சண்டை வரப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லெவலாக சரியாயிட்டு வந்திருந்தார் போல டாக்டர் சொல்லிட்டு. சரி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூர் ஆகிட்டாங்க. அந்த க்யூர் மாத்திரமான கோவத்தை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மேலே இந்த கோவத்தை நம்ம வில்லன்ஸ் மேலாம் காமிச்சு அடிச்சு எல்லாரையுமே கொலை பண்ணி அந்த சண்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கொலை பண்ணேன், அவரே அப்படி ஷாக் ஆகிற லெவலுக்கு கொலை பண்ண மீன்ஸ் எல்லாரையும் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவரே ஷாக் ஆகிற லெவலுக்கு ஆகித்தார. அண்ட் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் கால் பண்ணி சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம நிக்கில் பார்த்தீங்கன்னா நிக்கில் எஸ்கேப் பண்ணி வைக்கிறாங்க. நிக்கில் பார்த்தீங்கன்னா சீஃப் அந்த கெஸ்ட்டு வராரு அந்த சிஓ. ஸோ வந்து கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணணும்னு சொல்ல போய் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஹீரோ நான் சொல்கிறேன், இல்லை என்னால் முடியாது, நான் கூப்பிட்டு வர முடியாது அப்போலாம் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் அவரோட குரு, அவர் சொல்லி தந்த டீச்சர் இருப்பார். ஸோ அவர் எதனால இந்த கஷ்டத்தில் சுச்சுவேஷன் இருக்காரு, அவர் பாஸ் கம்மி. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தண்ட பணத்தை மாமனோட பணத்தை தண்டாரே அதெல்லாம் என்னப்பா எனக்கு யாரோட பிரச்சனை இருக்குது அப்படிலாம் சொல்ல போகிற. என்ன ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அவர் எலெக்ஷன் நடக்கும் லோக்கல் ஏரியாவில். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் எம்எல்ஏ இருப்பார் போல், எம்எல்ஏ எம்பியோ வராரு, க்யூவில் நிற்காலே எல்லாருமே ஓட் பண்ணோம். அவர் என்ன பண்ணுறாரு, க்யூலேயே நிற்காம அப்படி உள்ளே போகிற மாதிரி ஓட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீச்சர் இருப்பாரா, இல்லை சார் நீங்களாம் அப்படி பண்ணக்கூடாது சார், நீங்கள் எல்லாருமே காமன்டா சார், இப்போ நீங்கள் போய் எலெக்ஷன் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் போய் நின்றுக்கிறாரு. ஸோ அதுக்கு பழி வாங்க இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டீச்சர் மேலே பழி போடுறாரு. என்ன பழி போடுறாரு, இவருக்கு இன்னொரு டீச்சருக்கு அஃபேர் இருக்க மாதிரி, இவர் ரொம்ப அஃபேர் இல்லை இவர் இந்த லேடி டீச்சரை ஃபோர்ஸ் பண்ணிடோ பண்ண வைக்கிறாரு அப்படின்னா பழியெல்லாம் போடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மானமே போயிடுச்சு அவருக்கு, லேடி டீச்சரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீச்சருக்கு ஒரு மானம் மாதிரி போய் அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறார். ஸோ அந்த பார்ட்டியோட எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இவர் கீழே இருக்கவர் தான், யார் இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கு, ஸோ அவரோட பார்ட்டி தான். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சார் அவரை வந்து ஓப்பனாக ஒத்துக்க வைக்கணும், நிறைய என் மேலே தான் தப்பு இருந்துச்சுன்னு, அதுதான் என் மேலே தான் அந்த எம்எல்ஏ மேலே தான் தப்பு, நான் தான் வேணுமே இவர் மேலே தப்பு போத்துன்னு அதெல்லாம் ஒத்துக்கணும், நான் உங்களுக்கு
நிக்கில தரேன். ஸோ 2 பேருமே யோசிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பிரச்சனை இல்ல. இப்போ சிஇஓவே பெரிய பிரச்சனை. சிஇஓ காணா போனது பார்த்தீங்கன்னா, மொத்த நேஷனுக்கே ரொம்ப அசிங்கமா போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அசிங்கமா ஆயிடும். ஸோ டெல்லிக்கெல்லாம் சவால் வித்து தானே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏ விஷயமெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி, அந்த எம்எல்ஏக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் ஒத்துக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமையோட போறாரு. அவர் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவரு சொல்றாரு, "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மறுபடியும் வந்ததுக்கு எல்லா நன்மையும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் இவருக்கே போய் சேரும்." ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு சேரும். அதுக்கப்புறம் அங்கன கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் வந்துட்டாங்க. நிখিல் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போயிட்டாரு. எந்த விஷயம் இந்த நடந்த எந்த விஷயமே டெல்லி வரைக்கும் போகாது. யாருக்கும் தெரியாது. நம்ம சிஎம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே அந்த ஹீரோ, ஹீரோயின், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரங்கோலி மாதிரி செலிப்ரேஷன் பண்றாங்க. ஆனா பொங்கல் தானே இந்த படம் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி அந்த தெலுங்குல ஏதோ சொல்லுவாங்களே, உகாடியா ஏதோ சொல்றாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு நின்று அழகா கோலம் போகுது. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நல்லா அழகா போடுறாங்க, யாருன்னு கூப்பிடுறாங்க. பொண்ணுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மீனாட்சி அம்மா திரும்புறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, நானும் இங்கேயே வந்துட்டேன், நிறைய ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் முறைக்கிறாங்க. லைட்டாக சின்ன சண்டை, அதோட படத்தை முடிக்கிறாங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரில 2 பேருமே சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை சும்மா படத்துக்கு ஃபன்னாக முடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரில. ஸோ இந்த படம் பிடிச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம்.